சமயம் தக்கன் கைலாயத்திற்கு சென்றபோது நந்திதேவன் அவனை தடுத்தார். இதனால் கோபம் கொண்ட தக்கன் தானும் அனைத்து சக்திகளையும் பெறுவதற்காக யாகம் ஒன்றை செய்ய முடிவு செய்தான். பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்களை அழைத்த தக்கன் யாகத்தின் தலைவனான சிவபெருமானை அழைக்கவில்லை. இதை அறிந்த தாட்சாயணி தன் தந்தையை தட்டி கேட்க விரும்பிய போது சிவபெருமான் தடுத்தார். அதனையும் மீறி யாகம் நடந்த இடம் சென்ற தாட்சாயணிக்கு அவமரியாதையும் அவமானமும் பரிசாக கிடைத்தன. இதனால் கோபமுற்ற தாட்சாயணி ஆங்கார சக்தியாக மாறி அவனது யாகத்தையும் அழித்தாள். பின்னர் தாட்சாயணி தனது பூத உடலை யாக தீயில் மாய்த்துக் கொண்டாள். அதன் பின் உருவமற்ற அவதாரமாக நின்றாள் அங்காளி. நடப்பதையெல்லாம் உணர்ந்த சிவனுக்கு கோபம் கொப்பளிக்க யாகம் நடந்த இடத்திற்கு சென்றார். யாக தீயில் கிடந்த தாட்சாயணியின் உடலை தோளில் சுமந்து ஆவேச நடனம் ஆடினார். இந்த ஆட்டத்தில் தாட்சாயணியின் உடல் பல்வேறு இடங்களில் சிதறி விழுந்தது. அவ்வாறு முதலில் விழுந்த உறுப்பு விழுந்த இடம் தண்டகாருண்யம் ஆகும். அப்பகுதியே தற்போது மேல்மலையனூர் என்ற பெயருடன் அன்னையின் தலைமை பீடமாக அது வலது காலால் பிரம்ம கபாலத்தினை மிதித்தாள். இதனால் சிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் முழுவதுமாக நீங்கியது. இவ்வாறு சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷமான வினையை நீக்கிய சிவமரு